ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். ஆர்சிபி அணி தொடர விட்டு வெளியே போயிருச்சுங்க. நம்ம ஆர்ஆர் அணி வெற்றி பெற்றுச்சு. கண்டிப்பாக எல்லா சிஎஸ்கே ஃபேன்ஸும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு தெரியும். இந்த தலை டைலாக் ஒன்று இருக்குது தெரியுங்களாங்க. வெற்றி பெற்றதுக்கு முன்னே ஆடுறதும் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் கொண்டாடுறதும் நம்ம அகராதிலே இருக்காதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஏற்றமே நம்ம சிஎஸ்கே அணி இருக்குங்க. வெற்றியே பெறாமல் நாங்கள் கப் அடித்த மாரி நம்ம சிஎஸ்கே கிட்ட ஜஸ்ட் ஆடினாங்க பாருங்கள். அந்த ஆட்டிடியூடால் தாங்க இவங்க தோல்வி அடைஞ்சாங்கன்னே சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஜெயிக்காத முன்னே வெறும் பிளே ஆஃப்ஸுக்கு போனதுக்கே இந்த அளவுக்கு நம்ம ஆட்டிடியூடாக கோலியும் சரி அவங்க ரசிகர்கள் சரி ரொம்ப ஓவராக ஆட்டாங்க. அதனால தான் இந்த தோல்வி அடைஞ்சிச்சுன்னே சொல்லாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நேற்று டாஸ் வின் பண்ணி ஆர்ஆர் அணி முதல்ல நல்லா போலிங் எடுத்தாங்க. அது மூலிமா ஃபேட் டுப்ளேசிசி விராட் கோலி கிளம்ப இறங்கினாங்க. டுப்ளேசிசி அவரும் ஸ்டார்டிங் அவுட் ஆகிட்டார். கோலி ஒரு 32 ரன் அடிச்சு அவுட் ஆகிட்டார். அடுத்து யாருமே சரியா இல்லை. பட்டிதர் மேல் ரொம்ப நம்பிக்கையாக இருந்தோம். அவர் ஒரு 34 ரன் அடிச்சாருங்க. அப்புறம் தினேஷ் கார்த்திக் எதிர்பார்த்தோம். அவரும் ஓரளவுக்கு டீசெண்டாக ஆட்டு போயிட்டார். நம்ம மணிபால் ரோம்லோ சூப்பராக ஆடினாருங்க. அவர் ஒரு 33 ரன் அடித்தார். இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்சிபி அணி 172 ரன் குவிச்சாங்க. 173 அடித்தால் வெற்றி இலக்குடன் ஆர்ஆர் அணி கிளம்புறாங்கனாங்க. ஆர்ஆர் அணி போலிங் தரப்பில் பார்த்தீங்கன்னா ஆவேஷ் கான் சூப்பராக ஒரு 3 விக்கெட் போட்டு எடுத்தார். அதுக்கப்புறம் ஆர்ஆர் அணி இறங்கினாங்க. ஆரம்பத்தில் ஜெய்ஸ்வால் நல்லா ஆடினாருங்க. ஒரு 45 ரன் அடித்தார். அவரும் அவுட் ஆகிட்டார். சஞ்சு சாம்சன் ஆடுவாரும் பார்த்தா அவரும் ஒரு 17 ரன் அடிச்சு அவுட் ஆகிட்டார். ரியான் பராக் ஒரு 36 ரன்னு. லாஸ்ட்டாக நம்ம ரோமன் பவர்வெல் சூப்பராக ஒரு 6 அடிச்சு மேட்ச்சை முடிச்சாருங்க. 19 ஓவர்லேயே இந்த டார்கெட் எட்டிட்டாங்க. இதை மூலயமா ஆர்ஆர் அணி வெற்றி பெற்றுச்சு. ஆர்சிபி அணி தொடரை விட்டு வெளியேறிச்சு. கண்டிப்பாக எல்லா சந்தோஷத்தில் இருப்பீங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச் முன்ன வரைக்கும் கோலிக்கோசரம் கப் அடிக்கணும், கோலி ஒருத்தரே இவ்வளோ கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு எல்லா சிஎஸ்கே ஃபேன்ஸ் கண்டிப்பாக நினச்சிருப்பீங்க. நானும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நம்மக்கிட்ட ஜஸ்ட் பேர் அவங்க பண்ணாங்க பாருங்கள். கண்டிப்பாக அது ரொம்ப நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கும் சரி சிஎஸ்கே டீமுக்கும் சரி ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த அளவுக்குலாம் ஒரு ஆட்டிடியூடாக இருக்கக்கூடாதுங்க. ஜெயிச்சிட்டிங்க கரெக்டு தான், அதுக்குன்னு அப்படியா? அதனால் நம்ம ஆர்சிபி அணி இன்னும் அடுத்த வருஷம் ஈசாலா கப் நம்மதேன்னு சொல்லிட்டு தான் வருவாங்க. மறுபடியும் இதே நிலைமை தான் வரும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஆர்ஆர் அணி தான் ஜெயிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. 80% ஆர்ஆர் தான் ஜெயிக்குன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாரி தான் நடந்திருக்கு. அதனால் ஆர்சிபி அணி தொடரை விட்டு வெளியே போயிடுச்சு. இதுக்கு மேலே 3 டீமில் எந்த டீம்னு நல்லா விளையாடி கப் அடிக்கிட்டுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி அணி கப் அடிக்கூடாதுன்னு நினச்சேன். அது அடிக்காது. ஓகே, இதுக்கு மேலே 3 டீம் எதனா ஒரு நல்லா கேம் விளையாடி கப் அடிச்சுட்டு விடுங்க. அடுத்த வருஷம் நம்ம சென்னை அணி பார்க்கலாம் எந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. ஆர்சிபி அணி வெளியே போயிருக்கிறது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஆர்சிபி அணி வெளியே போயிருக்குது உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி முக்கியமாக ஐபிஎல் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.